வணக்க மக்களை, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக நாம் அமைகிறோம். அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை, இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாமே அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியாக கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் சாப்பிடும் போது 2.5 கிராம் புரதத்தை, அந்த புரோட்டீனை உங்களுக்கு இந்த பாதாம் பருப்பு வழங்கும். இது உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் இந்த பாதாம் பருப்பில் மேங்கனீஸ் சத்து இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, அதாவது தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட செல்களை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை உங்களுக்கு குறைக்கும். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை தினமும் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மையடைய வச்சுக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக அப்பப்போ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக உங்களுடைய உடலில் மாறும். இதை தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க, ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான முறைகளையும் கேரட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அதிகமாக நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதும் சமைத்து சாப்பிட்றதும் உங்களுக்கு ஆரோக்கியம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இந்த ஆக்சிஜனேற்றிகள் தடுத்து கண் செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. எனவே பச்சை இலை காய்கறிகள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் உங்களுடைய ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் இந்த சத்துக்கள் எல்லாமே. மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுல நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யும். ஸோ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் தினமும் உட்கொள்வதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்துக்கெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயினுடைய அபாயத்தை குறைக்கலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில்
பட்சத்தில் விழித்திரை சேதமாவதும் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. அந்த வகையில் உங்களுடைய விழித்திரை சேதமாகாமல் நீங்கள் முன்னாடியே பாதுகாத்துக்கலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ சீ ஃபுட்ஸ், இந்த கடல் உணவுகளை நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வச்சுக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்க்கணும். பெரும்பாலும் நீங்கள் இந்த முட்டையை பொடி மாஸ், ஆம்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்திலையும், பிறகு இந்த வறுத்த முட்டைகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அப்புறம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சோடனே பச்சை முட்டையை அப்படியே உடைச்சி வாயில் ஊற்றுறது, இது போன்ற முறைகளில் நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தொற்றுகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் அதாவது ஆவி நீரில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். இந்த முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன், அந்த மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய இந்த கோலோஜன் சத்து கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி டயட்டில் இருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையடைய ஆரம்பிக்கும். அந்த மங்கலான பார்வையெல்லாம் சரி செய்யப்படும். உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமலும் தடுக்கப்படும். இந்த உணவு முறைகளோட ஒரு சில வாழ்க்கைகளையும் உங்களுடைய முறைகளை நீங்கள் மாற்றணும். ஒரு சில நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுடைய கண் பார்வை முன்னாடியே கூர்மையாக வச்சுக்கலாம். அதே போல் கண் பார்வை தொய்வடையாமல் நீங்கள் ஆரோக்கியமாக முறையாக உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் பராமரிச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு தண்ணீர் நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு அவங்க தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போ சில பேர் தன்னுடைய அந்த வேலைகளின் காரணமாகவும் நிறைய பேர் தண்ணீரெல்லாம் குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதே போல் பசியின்மை ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடலை வறட்சி ஆக்கும். குறிப்பாக இது நரம்புகளை பாதிப்படைய செஞ்சு கண் பார்வையை உங்களுக்கு தொய்வடைய செய்யும். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும் பொழுது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கமும் உறங்க வேண்டும். அதாவது சராசரி மனிதனுக்கு 8 மணி நேரம் ஆரோக்கியமான உறக்கம். அந்த 8 மணி நேரம் ஆரோக்கியமான உறக்கத்தை உறங்கணும். அல்லது நீங்கள் 6 to 8 மணி நேரமாவது முறையாக நீங்கள் உறங்கி இருக்க வேண்டும். அதுவும் இரவு நேரம் உறக்கம் உங்களுடைய கண் பார்வையை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் கூர்மையாகி வச்சிருக்கும். அதனால் உங்களுடைய அந்த கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ பரிந்துரைக்கப்பட்ட நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் அளவு நீங்கள் எடுத்துக்கணும். இதையெல்லாம் முறையாக உங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கும் போது கண் பார்வை முன்னாடியே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கூடுதலாக நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய தருணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய இந்த ஹெல்மெட் போட்டு போகிறது, அதுக்கப்புறம் கண்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய கூலிங் கிளாஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய கூலிங் கிளாஸ் அணிவது, இது எல்லாமே உங்களுடைய கண்களில் தூசுகள் படாமல் முன்னாடியே கண் பார்வை தொய்வடையாமல் பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள். ஸோ இந்த உணவுகளோடு சேர்த்து இந்த வழிமுறைகளையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நீங்கள் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.